அக்னி டிஃபென்ஸ் அகாடமி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷமாவது நம்ம யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணி நமக்குன்னு ஒரு போஸ்டிங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு, இதுதான் உங்களோட லட்சிய கனவுன்னு நினைச்சு இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களோட ஆசை இந்த வருஷம் நினைவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். சோ வருடம் நம்ம ஒரு வேகன்சி வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர் ஸ்டார்டிங்ல, அதாவது ஜனவரி 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். சோ அந்த வீடியோ தான் அது. என்ன அப்படின்னா, அந்த வருடம் வரப்போகிற செலக்ஷனோட கம்ப்ளீட் டீடைல் வீடியோ. சோ இந்த வருஷம் நான் இதை டீடைல்டு வீடியோ பண்றப்ப டைம் டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோ இந்த வீடியோல நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பார்த்தேன் அப்படின்னா அனைத்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீடைல்ஸையும் சொல்லிடுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோல ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் எப்போ வரும், அதுக்கான தகுதிகள் என்ன, யார் யாரெல்லாம் அதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற கிளியர் A to Z வீடியோ அடுத்தடுத்த நாள் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு ஓவர் வியூ வீடியோ போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருடம் மட்டும் 2025ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,50,000 வேகன்சிக்கு மேல யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல மட்டும் இருக்கு. 1,50,000 நான் சொல்லக்கூடிய நம்பர் இன்னும் குறைவுதான். இன்னும் அதிகமாகவே பார்த்தோம் அப்படின்னா செலக்ஷனுக்கு ஆட்களை தேர்வு பண்ணத்தான் போறாங்க. எப்படி சார் சொல்றீங்க 1,50,000 வேகன்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட கம்ப்ளீட் அனலைஸ் வீடியோ ப்ரீவியஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்கு ரைஸ் ஆகாது. அதாவது ஒரு வருடமும் என்னென்ன செலக்ஷன் வரப்போகுது, அதுக்கு எவ்வளவு ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க அப்படின்ற காலிப்பேடுகள் வீடியோ நம்ம வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சோ இந்த வருஷமும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல மட்டும் 1,50,000 வேக்கன்ட் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஒரு வேக்கன்ட் உங்களுக்கு கிடைக்காதா, கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சி மட்டும்தான் மேற்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இப்ப வரக்கூடிய எல்லா செலக்ஷன்லயும் ரிட்டன் மொதல் வச்சுட்டாங்க, அடுத்து பிசிக்கல் வச்சுட்டாங்க. ஒரு சில செலக்ஷன்ல மட்டும்தான் பிசிக்கல் ஃபர்ஸ்ட் ரிட்டன் நெக்ஸ்ட் இருக்கு. சோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தோம்னா நீங்க தயாராகணும், மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும். இந்த 3 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? இதுக்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் SSC கான்ஸ்டபிள் GD. பல்கா கிட்டத்தட்ட 50,000 வேக்கன்ட் 60,000 வேக்கன்ட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பல்கா ஆட்களை தேர்வு பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த SSC தேர்வாணையம் தான். SSC ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 30,000 வேக்கன்ட்ல இருந்து அதிகபட்சம் 60,000 வேகன்சி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. சோ இதுக்கு 10th படிச்சிருந்தாலே போதும், உயரம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள் இந்த செலக்ஷன் விண்ணப்பிக்க. சோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த வருஷம் வரத்தான் போகுது. சோ அதை பத்தி பார்த்தோம்னா நான் அடுத்த வீடியோல தெளிவா அனௌன்ஸ் பண்ணிடுறேன். சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இந்த 3மே பார்த்தோம் அப்படின்னா இப்ப அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீம்ல வந்துருச்சு. இந்த அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீமுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வருடம் 40,000 காலிப்பேடுகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 40,000 காலிப்பேடுகளுக்கு வருடம் ஆட்களை தேர்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ரெக்ரூட்மெண்ட் 24 ஆன்கோயிங் வந்து பிப்ரவரியில நடக்க போகுது. இந்த 25 செலக்ஷனுக்கான டீடைல் வந்து பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆயிரும். சோ ஆர்மிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷியோரா ஜனவரிக்குள்ள தயாரா இருங்க. நம்மளோட பயிற்சி மையத்துல அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப கரண்ட்ல அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கு. அடுத்ததா மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஏர்போர்ஸ்லயும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஏர்போர்ஸ் NCC ஸ்பெஷல் என்ட்ரியும் ஓப்பன்ல தான் இருக்கு. இந்த 3 செலக்ஷன் கரண்ட்ல ஓப்பன்ல இருக்கு, அதுக்கு மறந்துடாம அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததா நேவியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மார்ச்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சோ தயாரா இருந்துக்கோங்க. அதுக்கான பயிற்சி வகுப்புகள் வேணும்னா நம்மளோட பயிற்சி மையத்துல ஜாயின் பண்ணலாம். சோ நேவியை பொறுத்த வரைக்கும் குட் ரிசல்ட்ஸ் தமிழ்நாட்டுல யார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, நம்மளோட அகாடமில குட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சோ அது ஜாயின் பண்ணுங்க, உங்களை நேவில ஈஸியா கிளியர் பண்ண வைக்கிறேன். சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், SSC GD இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல்ல மேக்சிமம் கேண்டிடேட்ஸ்க்கு. இதை தவிர்த்து இன்னும் என்னென்ன செலக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பாராமிலிட்டரி போர்சஸ், CRPF, BSF, ITBP, CISF, SSB, NIA, அசாம் ரைபிள்ஸ் இத்தனை செலக்ஷன்ஸ் இருக்கு. இந்த இத்தனை போஸ்டிங்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதுலயும் தனித்தனியா ட்ரேட்மேனுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. GDயை பொறுத்த வரைக்கும் SSC கான்ஸ்டபிள் GD அப்படின்ற ரெக்ரூட்மெண்ட் தேர்வு பண்ணிடும். இந்த ட்ரேட்மேனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு தனியா ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. இப்ப CRPFக்கு ட்ரேட்மேன் தேவைப்படுது அப்படின்னா CRPF கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன் சொல்லி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் விட்டு தனியா அதுக்கான ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. BSFக்கு ட்ரேட்மேன் தேவைப்படுதுன்னா BSFக்கு தனியா நோட்டிபிகேஷன் விட்டு அதுக்கான ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. இப்படி CRPF, BSF,
ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, என்ஐஏ, அசாம் ரைபிள் உள்ளிட்ட யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ட்ரேட்மேன்ல மட்டும் வருடத்திற்கு 10,000 காலி பணியிடங்களுக்கு குறையாம ஆட்களை தேர்வு பண்றாங்க. இது வரைக்கும் சொன்னதே பார்த்தா 1,10,000 காலி பணியிடங்கள் வந்துருச்சு. சோ இனி பார்த்தா 40,000 காலி பணியிடங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சோ அடுத்ததா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், பாராமிலிட்டரி முடிச்சிட்டோம். இன்னும் எக்ஸஸா என்ன செலக்ஷன் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஜின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இதற்கும் வருடத்துல 2 முறை ஆட்களை தேர்வு பண்றாங்க. ஒரு முறை நீங்க பார்த்தோம்னா டொமஸ்டிக் பிரான்ச் அட்டன் பண்ணலாம். அடுத்ததா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நேவிக் ஜிடி அப்படின்னு கோஸ்ட் கார்டுல எடுப்பாங்க. அதுக்கும் அப்ளை பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்கே இல்லாத ஒரு எக்ஸாம். நல்லா தெளிவா படிச்சீங்கன்னா ஈஸியா ஒரே முறை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். சோ இதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணுங்க. ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்ததா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், எஸ்எஸ்ஜிடி, பாராமிலிட்டரி போர்சஸ், கோஸ்ட் கார்டு இதை தவிர்த்து என்ன செலக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்குள்ள வந்துருவோம். ஸ்டேட்ல தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கு. இந்த தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பணி நியமன ஆணைகள் கொடுத்துட்டாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த வருடத்துக்கு பார்த்தா 6,000 வேக்கண்ட்டுக்கு குறையாம பார்த்தா 2025 ஆட்களை தேர்வு பண்ணதான் போறாங்க. சோ நீங்க ரெடியா இருங்க. 6,000 வேக்கண்ட் வந்துச்சுன்னா அதுல ஒரு வேக்கண்ட் உங்களுக்கு. தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ல காம்படிஷன் கொஞ்சம் ஹைக்கா தான் இருக்கு. ஏன்னா பிசிக்கல்ல ஒரு ஈவெண்ட் பண்ணலனாலும் டிஸ்குவாலிஃபைட் இருந்துச்சு. இப்ப ஒரு ஈவெண்ட் பண்ணல அப்படின்னாலும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம். அப்படி இருக்க கேண்டிடேட்ஸ் ரிட்டர்ன்ல நல்லா ஸ்கோர் பண்ணி ஃபுல் மார்க் நியர்லி வச்சிருந்தாங்க அப்படின்னா பிசிக்கல் ஓவரலா பண்ணி பாஸ் பண்ணாலே போதும். ஈஸியா ஃபைனல் வந்துடுற மாதிரி இருக்கு. ஸோ ரிட்டனுக்கு நல்லா படிச்சாதான் போலீஸ்ல போக முடியும். ஸோ போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? சோ இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் மெயினான செலக்ஷன், அதாவது உங்களுக்கு 26, 28 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க இந்த செலக்ஷன்ஸ் பார்த்தா ஏஜ் பார் ஆயிருங்க. 28 வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னா 28 வயசுக்கு மேல நீங்க ஒரு செலக்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா அந்த செலக்ஷனோட பேரு டெரிட்டோரியல் ஆர்மி. இந்த டெரிட்டோரியல் ஆர்மிக்கு இனி வருடம் பார்த்தா ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. சோ நீங்க டிஏக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஏ பொறுத்த வரைக்கும் உயரம் 160 சென்டிமீட்டர் தான், ஹைட்டு 160 இருந்தா போதும். அடுத்ததா பார்த்தா உங்களுக்கான எஜுகேஷன் 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்க டிஏ செலக்ஷன் தாராளமா ட்ரை பண்ணலாம். டிஏக்கான கோச்சிங்கும் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. ஸோ நீங்க ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, என்ஐஏ, அசாம் ரைபிள், ஆல் டிஃபென்ஸ் போர்சஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ஜிடி, அடுத்ததா டெக்னிக்கல், ட்ரேட்மேன் உள்ளிட்ட பதவிகளுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணலாம். ஒரே முயற்சி தான், உங்களுக்கு 100% வெற்றி. இந்த வருடம் உங்களோட யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்ற ஆசையை நனவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில வெற்றி பெற்று நீங்க நினைக்கக்கூடிய உங்களோட லட்சிய கனவை நிறைவேற்றிக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.